இப்போ நாங்கள் வந்து ஷார்ஜாவில் வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்த இடத்துல புறா வந்து நிறைய இருந்ததுங்க. நம்ம இதை சுற்றி பாருங்கள், எப்படி பறந்தான்னு சொன்னேன், அது உடனே பறந்துருச்சுங்க. எவ்வளோதான் அழகாக பறக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கோதாவரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். எத்தனை வகை காய்கறி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து நாங்கள் வந்து டின்னருக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், கேரளா காசில்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நாங்கள் மட்டன் சூப் ஆர்டர் பண்ணிவிட்டு வேறு நிறைய ஐட்டங்கள், சிக்கன் ஐட்டம், பரோட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இந்த கேரளாவில் வந்து கேரளா ஹோட்டல்னால ஆப்பமெல்லாம் ரொம்ப டிசைன் ஆப்பமெல்லாம் போட்டு தந்தாங்க. விதவிதமான ஆப்பங்கள் கிடச்சிச்சு, சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அடுத்த நாள் ஈவினிங் வந்து பானிபூரி கடைக்கு போனோம் பார்த்துக்கோங்க. அது ஒரு குட்டி கடை தான், பார்த்திங்கன்னா 10க்கு 10 கூட கடை இருக்காது. எவ்வளோ ஐட்டங்கள் தெரியுமா, எவ்வளோ கூட்டம் தெரியுமா. நானே பிரமிச்சு போனேங்க. எனக்கு அங்கே இருக்கிற டிஷ்ஷெல்லாம் தெரியாது. என் பேத்தி மாருக தான் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்து என்னை சாப்பிட வச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பேத்தி மாரு என்னை இந்த மாதிரி கவனிக்கிறதுல ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது, நல்லா மன திருப்தியாகவும் இருந்தது. பேர் மீசல் பாவுன்னு சொல்லி ஒரு பன்னு மாதிரி கொடுக்குறாங்கங்க. அதுக்கு பட்டாணி கிரேவி மாதிரி கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதேமாரி மேங்கோ லெசின்னு சொல்லி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கடையை பார்த்திங்களா, இவ்வளோதாங்க கடையை. எவ்வளோ கூட்டம் தெரியுமாங்க. ஈவினிங் வந்து இது வாங்குறதுக்கு ஆளுக வரிசையில் நின்று வாங்குறாங்கங்க. வெளியில் வந்து நிறைய சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. அடுத்து நாங்கள் வந்து நெஸ்டோவுக்கு வந்திருக்கோங்க. அது ஒரு பெரிய கடலுங்க. கொஞ்சந்தாங்க நாங்கள் பேத்தி பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் பார்க்க வந்தோம். கொஞ்சம்தான் என்னால் இதில் எடுக்க முடிஞ்சது. அடுத்து நான் போகிறப்ப ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க. ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.